ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸில் உள்ள கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். பிஎம்ஐ பற்றி பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக எம்சிக்யூலையும் கேட்பாங்க, கொஷின் ஆன்சர்ஸ்லையும் கேட்பாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். பிஎம்ஐ அப்படின்னா ஒருத்தங்களுக்கு நியூட்ரிஷன் லெவலை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காண்டிய ஒரு ஃபார்முலா. அது எப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் வந்து கிலோகிராமாக எடுத்துகிட்டு அதை வந்து ஹைட் ஸ்கொயர் கூட டிவைட் பண்ணுவாங்க. ஹைட் எப்போவுமே மீட்டரில் தான் இருக்கணும். இதில் சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்க்கு பிஎம்ஐ வந்து இந்த நார்மலை விடைக்கும் லெஸ்ஸாக இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் அண்டர் வெயிட்னு சொல்லுவாங்க, அதாவது அண்டர் நொரிஷ்டு. அதே இது ரொம்ப அதிகமான பிஎம்ஐயாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து 14 இயர்ஸ் 8 மந்த்ஸில் வந்து 15.2 பிஎம்ஐயில் இருக்குது. அப்போ அது வந்து அண்டர் நொரிஷ்டு. அதே இது இன்னொரு பையன் வந்து 28 இருக்கான், அது ஓவர் வெயிட். அப்படியே சில கண்டிஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் பற்றி பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் தான். எம்சிக்யூலையும் கேட்பாங்க கண்டிப்பாக, இல்லை லாங் ஆன்சர்லேயும் கேட்பாங்க. நம்மளுக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் வந்து சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கண்ட்ரீஸை கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு. எப்படி எல்லா கண்ட்ரியும் அந்த யூஎன்டிபி அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அவங்க எப்படி கண்ட்ரீஸை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா எஜுகேஷன் லெவல், ஹெல்த் ஸ்டேட்டஸ், அப்புறம் பெர் கேபிட்டா இன்கம், இந்த பேஸ் பண்ணி தான் கண்ட்ரீஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. எது டெவலப் அப்புறம் அண்டர் டெவலப்டுன்னு கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டில் அவங்க அதை கொடுத்துருக்காங்க, அவங்க கேட்டகரைஸ்டு. இதில் சில இம்பார்ட்டண்ட் கொஷின் இருக்குது. இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் என்ன அப்படின்னா, ஏன் வந்து பெர் கேபிட்டா இன்கம் எப்போவுமே டாலரில் இருக்குது? அதான் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். ஏன் அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பெர் கேபிட்டா இன்கம் இஸ் கால்குலேட்டட் இன் டாலர்ஸ் ஃபார் ஆல் கண்ட்ரிஸ் ஸோ தட் இட் கேன் பி கம்பேர்ட். ஏன்னா அதை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் டாலர் வந்து எல்லா அமௌண்ட்டையும் எல்லா கண்ட்ரியில் உள்ள குட்ஸையும் சேம் அமௌண்ட்டில் வாங்க முடியும். அதனால தான் உங்களுக்கு பெர் கேபிட்டா இன்கம் வந்து எப்போவுமே டாலரில் இருக்கும், அப்படி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அப்புறம் ஹெச்டிஐ வந்து எப்படியெல்லாம் ரேங்க் பண்ணுது, ஹெச்டிஐ கண்ட்ரியில் எவ்வளோ கண்ட்ரீஸ் இருக்காங்க